ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா பிளாக் ஃப்ரூட்ஸ் பார்ட் 4. இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி லெவலில் பட்டவே தெரியும். நான் ஆஃப்லைனில் ரொம்ப நேரம் கிரைண்டிங்கை போட்டு 152 லெவலுக்கு வந்துட்டேன். அந்த 150 லெவல் வர என்னென்ன பண்ணேன் சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா டெசர்ட் ஐலண்டுக்கு வந்தேன். ஓகே கைஸ், அப்புறம் என்ன பண்ணேன்னா இதோ பாருங்க, இங்கே குஸ்ட் இருக்கும். இங்கே குஸ்ட்டு வாங்கிட்டு நம்ம இந்த ரெண்டு குஸ்ட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு குஸ்ட்டு வந்து இங்கே இருப்பாங்க. அப்புறம் செகண்ட் குஸ்ட்டு வந்து எங்கே இருப்பாங்கன்னா, இங்கே போய் காமிக்கிறேன். அங்கே ஒரு டெசர்ட் பர்மீடு இருக்குல்ல, அந்த பர்மீடுக்கு பின்னாடி தான் இருப்பாங்க. அவங்க 2 பேரையும் போய் ஃபஸ்ட்டு அடிக்கணும். இந்த 2 பேரையும் முடித்தா இந்த ஐலாண்டு முடிஞ்சு போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகணுன்னா, இதுங்க அதையும் காமிச்சிடுறேன். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்களா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் சீக்கிரமாக 50 சப்ஸ்கிரைபர் அடிக்கும். அப்போ தான் நம்ம லைவ் போட முடியும். லைவ் போடுறது ஆனால் ஒரு 100 அந்த மாதிரி தான் வந்தால் தான் லைவ் போடுவேன். 50 சப்ஸ்கிரைபர் வந்தால் நம்மளால் லைவ் பண்ண முடியும். ஓகே இருங்க. அப்புறம் ஸ்னோ ஐலண்ட் ஃப்ரோசன் வில்லேஜ் போனோம். உங்களுக்கு காமிக்கும். ஃப்ரோசன் வில்லேஜ் போனோம். அது எப்படி போனோம்னு எனக்கு அவ்வளோவா தெரியாது. அங்கே போனதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இருங்க. ஓகே, இங்கே போனதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இங்கே கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே போனதுக்கப்புறமே நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பாய் கைஸ், பாய். ஓகே கைஸ், நம்ம ஃப்ரோசன் வில்லேஜுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன வாங்குறோம் சொல்லித்தரேன் வாங்க. வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இங்கே போனோம். இந்த இடத்துல ஒரு பெரிய கேவ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே ஒரு செஸ்ட் இருக்கும். செஸ்ட்டு என்ன எடுத்துக்கோங்க. இது எதுக்கு தெரியுமா இந்த இடம்? இது உள்ளே போனால் தான் நம்ம செகண்ட் சி ஒரு பாஸ் இருப்பான். அவனை அடித்தா தான் நம்மளால் செகண்ட் சி போக முடியும். இவங்ககிட்ட போய் வாங்கலாம். இதுதான் பவர்ஸ் வாங்கணும். ஏர் ஜம்ப் வாங்கினா நம்ம ஹைட்டாக குதிக்கலாம். இதோ பாருங்கள், முன்னாடிலாம் நம்மளால் இப்படி தான் குதிக்க முடியும். இப்போ என்னால் இப்படி குதிக்க முடியும். இதுதான் ஏர் ஜம்போட பவரு. நெக்ஸ்ட்டு ஆரை வாங்கலாம். ஆரை வாங்கினா என்ன பவர்னால், இப்போ பாருங்க கத்தி நார்மலாக இருக்கா கைஸ். இப்போ கத்தி நார்மலாக இருக்குது. இப்போ கத்தி பிளாக் கலரில் மாற்றலாம். இதுக்கு தான் ஆரா. அந்த தேர்டு இருக்குல்ல, அது அவ்வளோவா நமக்கு யூஸ் இல்லை. ஃப்ளாஷ் ஸ்டெப்பு அவ்வளோவா நமக்கு யூஸ் தேவையில்லை. ஓகே, மேலே எவ்வளோ பேர் அடிக்கணும் உங்களுக்கு காமிக்கிறோம் போய். ஓகே, ஃபஸ்ட்டு போனோடனே இருங்க போயே உங்களுக்கு காமிக்கிறேன். குஸ்ட்டில் ஃபஸ்ட்டு போனோடனே ஸ்னோ பந்தீட்ஸ் இவங்க தான் ஃபஸ்ட்டு அடிக்கணும். இருங்க குஸ்ட்டில் பாருங்களேன். ஸ்னோ பந்தீட்ஸ் ஃபஸ்ட்டு, செகண்டு ஸ்னோமேன். ஸ்னோ பந்தீட்ஸ் தான் எங்கே இருப்பாங்கன்னா இங்கே தான் இருப்பாங்க. ஸ்னோமேன் எங்கே இருப்பாங்கன்னா இங்கே இருப்பாங்க பாருங்கள். மேலே தான் ஸ்னோ. இப்போ புதுசாக எல்ஃபு ஏதோ விட்ருக்காங்க. இவ்வளோ அடித்தா நம்மளுக்கு கேண்டி தராங்க. அதை வச்சு ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே எட்டி ஒரு பாஸ் இருப்பான். இப்போ கூட இருக்கான். இருங்க அவனை அடித்து அடிக்கிறேன். இருங்க கொஞ்சம் நான் பவர்ஃபுல்லாக மாறிட்டேன். இப்போது அந்த எட்டி பாஸ் இதுக்கு நெக்ஸ்ட் ஐலாண்டு வந்து இப்போ நான் இருந்த ஐலாண்டு. இப்போ நான் அந்த ஐலாண்டுக்கு நெக்ஸ்ட் ஐலாண்டே வந்துட்டேன். இங்கே குஸ்ட்டு வாங்கிட்டு எட்டி பாஸை அடிக்கிறேன். இதுங்க அவனை லாஸ்ட் ஹெல்த்துக்கு வர வச்சுட்டு வீடியோ கண்டினியூ. சரிங்க, அப்படியே அடிக்கிறேன் அவனை. நல்லா ஒரு வாட்டி கூட சாவாமல் அடிப்பேன். இந்த வாட்டி சாவ மாட்டேனா. வீடியோ வேறு எடுக்கிறேன், அதனால் எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் ஒழுங்காக வரல. கொஞ்சம் இந்த மாதிரி தட்டுவான். கொரில்லா கிங்கோட அண்ணன் இவன். அந்த மாதிரி தான் அடிப்பான். ஓகே, போட்டு அடிக்கலாம் இவனை. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரம் முடிச்சிடலாம். இந்த வீடியோ நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிடலாம் இருக்கேன், 5 மினிட்ஸ் அதுக்குள்ளே. ஏன்னா எனக்கு டைம் இல்லை இப்போது. நெக்ஸ்ட்டு வீடியோ நான் ஒரு 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸுக்கு போட போகிறேன். மறக்காமல் அதை பாருங்கள். ஓகே, இவனை முடிச்சிடுறேன். இன்னும் ஒரு அடி தான் நினைக்கிறேன். ஓகே, அடிச்சிட்டாங்க நம்மளை வேறு. அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அப்படியே இந்த அடியை போட்டால் முடிச்சிடுவான். அவ்வளோதான். FOU4 அப்படி ஏதோ கிடச்சிருக்கு. அதை வச்சுக்கலாம். ஓகே, நம்ம லெவல் ஒரு ஏறி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஐலாண்ட் வந்து ஐலாண்ட் பேர் என்ன கொஞ்சம் ஞாபகம் இல்லையே. அந்த ஐலாண்ட் பேர் வந்து இருங்க ஞாபகப்படுத்தி பார்க்குறேன்.
மெரைன் ஃபோர்ட்ரஸ். அது நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் அங்கே போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போது நம்மக்கிட்டேருந்து இருங்க. இப்போது பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் வந்து மெரைன் ஃபோர்ட்ரஸில் போய் என்ன பண்ணோம் காமிக்கிறேன். அங்கே வந்து ஒரு பாஸ் இருப்பான். அவன் அடித்தா தான் இந்த கோட்டு இருக்கும். நான் போட்டுருக்க பாருங்க. அப்புறம் அங்கே போனால் இன்னொரு கோட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அதையும் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இந்த கோட்டு நான் இப்போ இந்த கோட்டை காமிக்கிறேன். இதுதான் எனக்கு ரேர் தான் நினைக்கிறேன். இதுதான். ஓகே கைஸ், பாய் கைஸ். பாய் 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 ஃப்ரம் பிளாக் ஸ்வாட் கேமர். பாய்.